நரகம் என்பது எப்படி, அதாவது சொர்க்கத்திற்கு பல வார்த்தைகளை கொண்டு என்ன சொல்லப்படுகிறோம். நம்ம ஏற்கனவே சொர்க்கத்துக்கு ஜன்னா அப்படின்னு சொன்னோம். அப்போ ஜன்னா என்று சொன்னால் சொர்க்கம் வந்து என்ன, ஒரு 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 மூடலான ஒரு மூடிய அமைப்பிலான நிழல்கள் நிறைந்த ஒரு வெளிச்சமும் இருளும் ஒரு இருக்கக்கூடிய அமைப்பிலான ஒரு அழகான ஒரு சோலை அப்படின்னு சொன்னோம். முழுமையாகவே அந்த உலகமே ஒரு சோலையாக என்ன செய்யும் இருக்கும். அது ஒரு உலகம், அது ஒரு சோலையாக என்ன செய்யும் இருக்கும். அதே மாதிரி நரகத்திற்கென்று பொதுவாக சொல்லப்படக்கூடிய சிஃபத்துக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சொர்க்கத்துக்கு ஜன்னாட வார்த்தை எப்படி யூஸ் பண்ணப்படுகிறதோ, நரகத்திற்கு அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்று பார்த்தீங்கன்னா அன்னார், நெருப்பு என்ற வார்த்தை தான் என்ன செய்கிறது, நரகத்திற்கு அதிகமாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஜஹன்னம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டாலும், இன்னும் மற்ற வார்த்தைகள் சொல்லப்பட்டாலும், நரகத்துடைய அதிகமான பிரயோகம் ஒன்றில் நார் அல்லது அந்த நாருக்கு ஒத்த சொற்கள் நிறைய குர்ஆன்ல என்ன செய்கிறது, பயன்படுத்தப்படுகிறது. சயீர் இது போன்றவா எல்லாம் கொதிக்கக்கூடிய அந்த தன்மையை சொல்லக்கூடிய அமைப்பில் தான் நரகத்துடைய அந்த பெயர்களை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்போ நரகத்துடைய அந்த சிஃபத்தில் நம்ம பிரதானமான விளங்கணும் என்று சொன்னால், நரகம் என்பது நெருப்பால் ஆனது. அதை நம்ம என்ன செய்யணும், நரகத்துடைய தண்டனை என்பது, பிரதானமான தண்டனை என்பது நெருப்பால் ஆனது அப்படி என்பது நம்ம என்ன செய்யலாம், நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த அதனால தான் இந்த நரகத்தை பற்றி சொல்லப்படக்கூடிய எல்லா அந்த பண்புகளிலும் நீங்கள் பார்க்கலாம், அந்த அதாவது இதோடு சம்பந்தப்படுத்தி தான் என்ன செய்யப்படும், சொல்லப்படும். அதாவது சூடு என்கின்ற ஒரு அம்சத்தோடு சம்பந்தப்படுத்தி தான் முழு நரகமும் சொல்லப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். சொர்க்கத்தை எப்படி உலகம் என்று நம்ம சொல்கிறோமோ, ஒரு வாழ்க்கைக்கான உலகம் என்று சொல்கிறோமோ, அது மாதிரியான எந்த பிரயோகமும் குர்ஆனும் ஹதீஸிலும் என்ன நரகத்தில் காண முடியவில்லை. அது ஒரு என்ன, ஒரு நெருப்பாலான உலகம் என்ற வார்த்தையை சொல்றதுக்கு காண முடியவில்லை. அதற்கு என்ன காரணமாக இருக்கலாம் என்றால், சொர்க்கத்தில் நம்ம விசாலத்தை விரும்புவோம், சொர்க்கத்தில் விசாலத்தை விரும்புவோம், ஆழத்தை விரும்புவோம். நரகத்தில் விசாலம் என்பது கூட ஒரு ஆறுதல் தான். நரகத்தில் விசாலம் என்பது கூட தண்டனையில் ஒரு ஆறுதலாக இருந்துடும். தண்டனை என்று வந்துவிட்டால், அழிவு என்று வந்துவிட்டால், அதில் கிடைக்கக்கூடிய தண்டனையிலான ஆறுதலை மனுஷன் என்ன செய்வான், எதிர்பார்ப்பான். விசாலம் என்றா என்னன்னா, இப்போ ஒரு 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 ஊரே எரிஞ்சுக்கின்றிருக்கேன்னு வைங்களேன், ஒரு ஊரே எரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மனிதண்ட உள்ளத்தில் வரக்கூடிய ஒரு விதமான, அதாவது என்ன சொல்றது, ஒரு ஒரு தண்டனைக்குள்ள வேதனைக்குள்ள ஒரு ராகத்தொண்டு வரும். அது என்னன்னா, எல்லாருமே அழிகிறாங்க, எல்லாரும், நாங்கள் மட்டுமல்ல, எங்களுக்கு மட்டுமல்ல இந்த தண்டனை, எங்களுக்கு மட்டுமல்ல இந்த அழிவு என்ற நேரத்தில் துன்பம் எனக்கு மட்டும் வருகின்ற பொழுது உள்ள மனோபாவமும், முழு ஊருக்குமே ஒரு துன்பம் வருகின்ற நேரத்தில் உள்ள மனோபாவம் என்ன செய்யும், சில ஆறுதலை என்ன செஞ்சிடும், கொடுத்துரும். அது தண்டனை தான், வேதனை தான், ஆனால் ஆறுதலை கொடுத்து விடும் என்று சொன்னால் எல்லாரும் அதில் என்ன செய்கிறாங்க, சமமாக இருக்கிறோம் என்பது. எனவே நம்ம நரகத்துடைய அந்த சப்ஜெக்டை பார்க்குற நேரத்தில் மன ரீதியாக ஒரு இறுக்கமான ஒரு வேதனையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. உலகம் என்ற வார்த்தையோ விசாலம் என்ற வார்த்தையோ யூஸ் பண்ணப்படலை. ஆனால் சஹீஹான ஹதீஸ்களில் நரகத்தை பற்றி சொல்லப்படுகிறது ஆழம் என்பது என்ன செய்து சொல்லப்படுது. அகலம் என்ன, அதாவது சொல்லப்படக்கூடிய ஒரு நிலைமையில நேரடியான வார்த்தைகள்ல இல்லை, ஆனால் ஆழம் என்பது என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது. அப்ப நினைத்து பாருங்கள், தண்டனுடைய வடிவத்தில் உச்சத்தை நரகம் என்ன செய்கிறது, சொல்கிறது. விசாலத்தை சொல்லல, அதனுடைய அகலங்கள் என்ன செய்யல, சொல்லப்படல. ஆனால் ஆழத்தை பற்றி என்ன செய்கிறது குர்ஆன், அது ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு சத்தம் கேட்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது 70 வருடங்களுக்கு முன்னால நரகத்திலே என்ன போடப்பட்ட ஒரு, அதாவது கல், இப்போதான் வந்து என்ன செய்யுது, அதனுடைய ஆழப்பகுதியை, நிலப்பகுதியை வந்து அடைந்திருக்கிறது என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இது ஒரு மனிதனுக்கு, அதாவது எப்பொழுதுமே ஒரு 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 வேதனையுடைய உச்சத்தை சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் இது. நரகத்துடைய ஒரு கல் அதனுடைய, அதாவது நிலத்தை அடைவதற்கு இவ்வளவு வேகமாக 70 வருடங்களை இந்த உலகத்திலே எடுக்கிறது அப்படின்னு சொன்னால், அது எப்படிப்பட்ட ஒரு ஆழமாக என்ன செய்யும் இருக்குமென்று பாருங்க. எனவே நரகம் என்ற அந்த அந்த சிஃபத்தை சொல்லுகிற நேரத்தில், நரகத்தில் வந்து உலகம் என்ற வார்த்தை, உலகத்தை போல விசாலம் என்ற வார்த்தை, இவைகள் சொல்லப்படாமைக்கான காரணமே அதுவும் ஒரு தண்டனை. அந்த விசாலமின்மையும் என்ன, ஒரு தண்டனை என்ற ஒரு மனோபாவத்தை ஏற்படுத்துவதனால அந்த நரகம் சொர்க்கம் போன்ற ஒரு உலகம் போன்ற வார்த்தைகளோ அல்லது தண்டனையுடைய பல்வகைமையாக இருந்தாலும் அது எங்கெங்கே எப்படி எப்படி ஒரு பரவலாக நடக்கும் என்ற வார்த்தைகளோ நீங்கள் என்ன செய்ய முடியாது, காண முடியாது. தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கும். நரகத்துடைய பொது சிஃபத்தாக என்ன,
இந்த நெருப்பு சூடு என்கின்ற ஒரு பகுதி சொல்லப்படும். இது நம்ம பிரதானமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சொர்க்கத்துடைய அதே அதாவது முறைமையில நரகத்தை என்ன செய்யலாது நம்ம பார்க்க முடியாது. ஒரு நெருடலான ஒரு அணுகுமுறையை தான் என்ன செய்யறோம். முதலாவது என்னன்னா கம். முதலாவது என்ன என்று சொன்னால் கம். கம் என்று சொல்றது உள்ளத்தை அடைக்கக்கூடிய வேதனை. உள்ளத்தை அடைச்சி ஒரு 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 வேதனையும் ஒரு சோதனையும் நினைக்க நினைக்க மனிதனுடைய உள்ளம் என்ன செய்யும், அதாவது நெஞ்சு துடிக்க ஆரம்பிக்கும். நெஞ்சு துடிச்சு அந்த தொண்டை குழி வரைக்கும் என்ன செய்யும், அந்த பதட்டம் அடையும். அவனால் பேச முடியாது, அவனால் ஒரு கருத்தை தெரிவிக்க முடியாது. ஏன்னா அந்த பயங்கரத்துடைய உச்சகட்டம் இருக்கும். இந்த கம், இந்த வேதனை ஏற்படுத்தக்கூடிய, இந்த மனக்கவலை ஏற்படுத்தக்கூடிய முழுமையான சிஃபத்தை நீங்க நரகத்துடைய விஷயத்துல பார்க்கலாம். அல்லாஹு தஆலா நரகத்தை சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். நீங்க தொகுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா முழுமையாக உங்களால அதாவது தொண்டை குழியை அடைக்கக்கூடிய அமைப்பிலான ஒரு வேதனையை நீங்க நரகத்தில் என்ன செய்வீங்க பார்ப்பீங்க. ஒரு சின்ன ஆறுதலுக்கான ஒரு பகுதியை கூட சொல்ற நேரத்தில் கூட மனிதன் அதை ஆறுதல் என்று நினைக்காத வடிவத்தில் தான் வருது. இப்போ நரகத்திலே குறைவான தண்டனை அனுபவிக்கக்கூடியவர்கள் என்று ஒன்று சொல்லப்பட்டா மனிதன் உள்ளத்துல என்ன வரும், அந்த தண்டனையை நான் என்ன, ஏதாவது எனக்கு ஒரு பாவத்துக்கு தண்டனை கிடைப்பதாக இருந்தால் அந்த தண்டனை எனக்கு என்ன செய்யட்டும், கிடைச்சிட்டு போகட்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லலாம் என்று நினைக்கக்கூடிய இடங்களில் கூட அதை இஸ்லாம் உனக்கு அந்த மாதிரியான ஒரு மன ரீதியான ஒரு ரிலாக்ஸ் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்பதனால் அந்த தண்டனை கடுமையாக இஸ்லாம் சொல்லுது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்திலே மிக குறைவான தண்டனை அனுபவிக்கக்கூடியவர் யார் என்று கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய அந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கூட நமக்கு என்ன செய்யாது, ஒரு நிம்மதியும் ஒரு ஆறுதலோ மறைமுகமாக கூட என்ன செய்வதில்லை, வருவதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகத்தில் மிகவும் குறைவான தண்டனை அனுபவிக்கக்கூடியவருடைய செருப்பு நெருப்பால் என்ன செய்திருக்கும், ஆகியிருக்கும். அந்த நெருப்புடைய கொதிநிலை காரணமாக அவருடைய மூளை கொதிக்கும் என்றாங்க. அவருடைய மூளை கொதிக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ இது குறைவான தண்டனைன்னு நமக்கு சொல்லப்படுகிற நேரத்தில் மார்க்க ரீதியாக நீங்க பாருங்க, மனதுக்கு எந்த விதமான இடமும் கொடுக்காத அமைப்பில் சொல்லப்படுகிறது. மனதுக்கு ஒரு ஆறுதலோ எதுவோ கொடுக்க முடியாத அமைப்பில் சொல்லப்படுறதை பார்க்கிறோம். இதுதான் நரகத்தை பற்றி குர்ஆனும் சுன்னத்தும் சொல்லக்கூடிய விதம். இதை நீங்க முதலாவது புரிஞ்சுக்கணும். நரகம் என்பது முதல் பண்பே என்னன்னு சொன்னால் நெருப்பால ஆனது என்கின்ற அவைகளோடு தண்டனைகள் சொல்லப்படுவது என்பது இருக்க, மற்ற எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மனதுடைய கவலையையும் மனதுடைய கம்மையும் வேதனையும் துன்பத்தையும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பில் தான் அது இருக்குமே தவிர, தொண்டைக்குழியை அடையக்கூடிய அமைப்பில் தான் அது இருக்குமே தவிர, அதுல நீங்க ஆறுதலான தண்டனை என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லை. அப்படியே நம்ம தேட போனா கூட அதுல ஒரு துளியும் என்ன செய்யாது, கிடைக்காத அளவுல எதை எடுத்தாலும் சரி அதை விட்டு நம்ம தூரமாக இருக்க வேண்டும் என்ற நிலைமையில தான் நரகம் சொல்லப்படும். நரகத்துடைய அதாவது அந்த சுவாலை, அதனுடைய அதாவது தீப்பிழம்புகள் நம்மளை காயப்படுத்தக்கூடிய அமைப்பிலானவைகள் எல்லாம் அதாவது 70 வருட தூரத்துக்கு கூட அடிக்கும் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதாவது நம்ம நரகத்தை நெருங்காமல் மிக தூரத்தில் நின்றாலும், இவ்வளவு தூரத்தில் நீங்க நடை தூரத்தில் நின்றீங்கன்னு சொன்னா, ஒரு சாதாரண ஒரு நடை தூரத்தில் நின்றீங்கன்னு சொன்னா அவ்வளவு தூரத்தில் 70 வரை நடைன்னு வைங்க, அவ்வளவு தூரத்தில் அதனுடைய சுவாலைகள் உங்களை என்ன செய்யும், தாக்கும் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதனால தான் நரகத்துடைய ஆறுதலை பற்றி சொல்லப்படுகிற நேரத்தில் அவர்கள் நரகத்துடைய வாசனையை கூட உணர மாட்டார்கள், நரகத்துடைய தீப்பிழம்புடைய எதை காண மாட்டார்கள், நரகத்தை கண்ணால பார்க்க மாட்டார்கள். ஏன்னா பார்ப்பது ஒரு தண்டனை, வேதனை பார்ப்பது, வேதனை உணர்வது, வேதனை வரலாம் என்று பயப்படுவதெல்லாம் ஒரு தண்டனை. இந்த அடிப்படையில் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா முதலாவது மனதில் நம்ம பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், நரகத்துடைய பொது சிபத்தாக பொது பண்பாக எங்களுக்கு தண்டனையாக சொல்லப்பட்டதெல்லாம் நெருப்பு. அந்த நெருப்பாலான தண்டனையை தான் சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்லக்கூடிய செய்தி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை இறைவன் என்று சொன்ன ஒரு வழிகட்ட ஷியாவுடைய பிரிவுக்கு நெருப்பால் என்ன செஞ்சிட்டாங்க, எரித்து தண்டனை கொடுத்தார்கள் ஒரு அறிவிப்பை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, நானாக இருந்தால் அந்த மாதிரி தண்டனை என்ன செய்திருக்க மாட்டேன், கொடுத்திருக்க மாட்டேன். ஏனென்றால் நெருப்பு அல்லாஹ்வுக்குரியது, அதை கொண்டு அல்லாஹ் மாத்திரமே வேதனை செய்வான். அப்ப இந்த நரகத்துடைய தண்டனை நெருப்பாலானது, அதை கொண்டு வேதனை செய்கின்ற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது என்பதே தண்டனைக்குரிய அடுத்த அடையாளமாக எது சொல்லப்படுது, நெருப்பு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருப்பை பற்றி சொல்லுகிற நேரத்தில் கூட நரகத்துடைய நெருப்பு இந்த உலக நெருப்பை விட 70 மடங்கு என்ன
அதிகமானது அப்படி என்ற வார்த்தை சொல்றது அதனுடைய சுடுநிலை வந்து, அப்போ ஒரு சஹாபி சொல்றார், ஒரு துளி அதனுடைய ஒரு மடங்கே இந்த உலகத்துக்கு தண்டனைக்கு போதுமானது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது 70 மடங்கு என்ன செய்கிறது, அந்த நரகத்துடைய சூடு ஏற்றப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தாலா அதனை என்ன செய்திருக்கிறார், அந்த சூட்டுடைய தன்மை அல்லாஹு தாலா ஏற்றி வைத்திருக்கிறான் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு செய்தியில ரசூல் நரகம் ஒரு இறைவனது படைப்பு. இந்த உலகத்திலே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் நன்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி என்ன செய்கின்றன, செயல்படுகின்றன. அப்ப நரகம் இறைவனது படைப்பு. அந்த நரகத்துடைய கொதிநிலை பற்றி சொல்கிற நேரத்தில் அக்கல பஅதுஹா பஅதன், அக்கல பஅதி பஅதன் சொல்றது. நரகம் இறைவனிடத்தில் முறைப்படுகிறது, எனது சிலது சாப்பிட்டு விட்டது என்று. எனது சிலது சாப்பிட்டு விட்டது அப்படின்னா அந்த கொதிநிலை எப்படி வேகமாக இருக்குன்னு சொன்னா, எது கிடைத்தாலும் எரிக்கக்கூடிய நிலைமையில், அதாவது தீயை கூட அடுத்த தீ என்ன எரிக்கக்கூடிய நிலைமையில் ஒன்று கொண்டு என்ன வித்தியாசத்துடைய சூட்டோடு என்ன செய்கிறது இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கிறோம். எனவே நரகத்துடைய தண்டனையுடைய இயல்பட்டு நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அந்த சூடு என்கின்ற ஒரு பகுதி மனிதனை கரிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நரகத்துடைய எல்லா இடத்திலையும் சொல்லப்படும். இது நீங்க ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கான காரணங்கள் நான் சொல்றேன். நரகத்துடைய விசாலம் சொல்லப்படவில்லை, ஆழம் சொல்லப்படுகிறது. நரகம் என்றால் அது சூடு கொதிக்கக்கூடியது, அதன் ஊடாக தண்டனை என்பதுதான் நரகத்தை பற்றிய விஷயம். மற்ற தண்டனைகள் என்று சொல்லப்படுகின்றவைகள் ஏன், எதற்காக, அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இன்னொரு பகுதி. இதை நம்ம ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நரக தண்டனை பற்றி சொல்லப்படுகிற நேரத்தில் கூட பாவிகளுடைய தண்டனை வரையறுக்கிற நேரத்தில் கூட அவர்களில் சிலரை நரகம் பாதம் வரை தீண்டி இருக்கும், அவர்கள் சிலரை முழங்கால் வரைக்கும் என்ன செய்திருக்கும், தீண்டி இருக்கும், இடுப்பு வரைக்கும் தீண்டி இருக்கும், மார்பு வரைக்கும் தீண்டி இருக்கும், முழுமையாகவும் என்ன செய்திருக்கும், தீண்டி இருக்கும். சுஜூது செய்தவர்களாக இருந்தால் அவருடைய நெத்திய தொழுகையுடைய இடங்களை என்ன செய்யாது, நரகம் தீண்டாது என்று வரக்கூடிய இடங்கள் தண்டனை எதை பத்தி, நெருப்பு. விளங்கிட்டா, அந்த சூடு அவைகள் தான் அதுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி. அதே போல அதாவது ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை வந்து என்ன, அதாவது என்னது, அதாவது ஹுமம், அதாவது எரிந்து சாம்பல் கட்டியான நிலையில் உயிரோடு இருக்கிறாங்க, ஆனா எரிந்து சாம்பல் கட்டியான நிலையில் நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஒரு மனிதனுடைய நிலை இருக்கும் அப்படின்ற வார்த்தைகளை பார்க்கிறோம். இவள் எல்லாமே நரகம் என்ற ஒரு பகுதி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்லுகிற நேரத்தில் கூட, இந்த தாய் இந்த பிள்ளையை இந்த நெருப்பிலே எரிவாள் என்று நினைக்கிறீர்களா, இல்லை அப்படி என்று சொன்ன நேரம் அல்லாஹு தஆலா இதை விட மிகவும் என்ன இரக்கமானவன் என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதுல கூட எதை பேசப்படுகிறது, நெருப்பு அப்படின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது இஸ்லாத்துக்கு வந்து விட்டால், யாராவது பாவத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டால் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, வேற எந்த தண்டனையும் சொல்ல மாட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், நெருப்பிலிருந்து இவரை காப்பாற்றி அல்லாஹ்வுக்கு என்ன எல்லா புகழும். அப்ப நம்ம அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிற நேரத்தில் அல்லாஹும் இன்னி அஊது பிக மினன் நார், நெருப்பிலிருந்து என்ன காப்பாற்றி விடு அப்படி என்றது. அல்லாஹ்வுடைய தண்டனைகள்ல மிக அதாவது கொடூரமான உச்சகட்டமான இதாக அல்லாஹு தாலா தேர்ந்தெடுப்பது 70 மடங்கு பெரிதான அந்த நெருப்பை தான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒன்று நமக்கு சிந்திக்கிறதுக்கே போதுமானது. எனவே முதல் சிபத்து இதுதான், முதல் சிபத்தே அதனுடைய சூடும் அதனுடைய தன்மையும் தான். மற்றபடியான நரகத்துடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கவலையுடைய உச்சம் அதுல இருக்கும். நமக்கு அது நரகத்துடைய எந்த சிபத்து சொல்லப்பட்டாலும் சரி, வசதியும் ராகத்தும் நிம்மதியும் என்கின்ற ஒரு பகுதி உள்ளத்தின் ஒரு மூலையில் கூட ஏற்படாத வண்ணம் தான் நரகத்துடைய எல்லா தண்டனைகளும் என்ன செய்யப்படும், சொல்லப்படும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது கட்டம். நரகத்துடைய சிபத்து என்று நமக்கு யாருக்காவது விளங்கப்படுத்த போவதாக இருந்தாலும், நம்ம மனதுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருந்தாலும், நம்ம உணர்வதாக இருந்தாலும், உபதேசம் பண்ணுவதாக இருந்தாலும் அடிப்படை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சூட்டை தான் என்ன செய்கிறது, நரகம், தண்டனை, நெருப்பு என்று சொல்லப்படக்கூடியதை பார்க்கிறோம்.